முன்னேற்றத்திற்கும் ஒற்றுமைக்கும் செய்யும் கடமைதான் தேசபக்தி. நாட்டுப்பண் பாடியதும் உடல் நரம்புகள் புடைப்பதல்ல தேசபக்தி. ஜாதி கொடுமைகளை செய்ய நினைக்காத கொள்கையுடன் வாழ்வதே தேசபக்தி. கொடி ஏற்றி சுதந்திர தினம் கொண்டாடுவது மட்டுமல்ல தேசபக்தி, நம் நாட்டின் பிரச்சனைகளை களைய நாளும் உழைப்பதே தேசபக்தி. பாரத மாதா படத்தினை வைத்து பணிவது மட்டுமல்ல தேசபக்தி, உயர் பட்டம் பெற்று வெளிநாடுகளில் வசியாமல் நம் பாரத மக்களுக்கு பணியாற்றுவதே தேசபக்தி. எல்லையில் போராடும் ராணுவ வீரனிடம் மட்டுமல்ல தேசபக்தி, பேரிடர்காலங்களில் பல உயிர்களை காத்த மருத்துவர்களுக்கும் உண்டு தேசபக்தி. புத்தகங்களில் அல்ல தேசபக்தி, அவை உள்ளத்திலிருந்து வர வேண்டும். சட்டங்களை மதித்து ஒற்றுமையாக வாழ்வதும் சுற்றுச்சூழலை சுத்தமாக வைப்பதும் சக இந்தியனை மதிப்பதும் தேசபக்தியின் வெளிப்பாடுதான். தன் ஒரே மகனை விடுதலை போராட்டத்திற்கு அனுப்ப தயங்கிய தன் தாயிடம் கொடி காட்டு குமரன் சொன்னார், இவ்வுடலில் கண்ணிரண்டு கையிரண்டு காலிரண்டு கொடுத்த ஆண்டவன் உயிரை மட்டும் ஒன்றாக படைத்தானே, அப்படி பல உயிர்கள் இருந்திருந்தால் இந்நாட்டிற்காக அடுத்தடுத்த உயிர்கள் கொடுத்து கொண்டே இருப்பேனே என்று இறுதியாக தன் தாயிடம் கூறி விடை பெற்றார். தடியடி நடந்த போதிலும் குருதி பெருகிய போதிலும் இறக்கும் தருவாயிலும் கொடியை விடாமல் பிடித்தார் கொடிக்காட்டு குமரன். 1920ஆம் ஆண்டு ICS இந்தியன் சிவில் சர்வீஸ் இந்தியாவில் மிகச்சிலரே தேர்ச்சி அடைவார்கள். அதில் சுபாஷ் சந்திர போஸ் 4ஆம் ரேங்க் எடுத்து பெரிய அதிகாரியாக போகும் தருணம் என்ன நம்மை அடிமைப்படுத்தும் அரசாங்கத்திடமா வேலை செய்வது? பணம் முக்கியம் அல்ல, பதவி முக்கியம் அல்ல, நாடுதான் முக்கியம் என்ற வேலையை உதறி தள்ளியவர் சுபாஷ் சந்திர போஸ். சுதந்திரம் வாங்குவது கடினம், அதை காப்பது மிகவும் கடினம். ஒரு மனிதன் சுதேசி கப்பலை ஓட்டினார், ஆனால் அது கப்பல் அல்ல, தேசத்தின் தன்னம்பிக்கை. அவர்தான் வ.உ.சி. வ.உ.சி போன்றவர்கள் தனது சொகுசான வாழ்வை இழந்து 40 ஆண்டுகள் இரட்டை ஆயுள் தண்டனை பெற்று செக்கிழ்த்து தன் தேசபக்தியினால் தன் அனைத்து சொத்துக்களையும் இழந்து இறுதியாக தன் உயிரையும் இழந்தார். ஆகவே இந்த சுதந்திரத்தின் பின்னால் எத்தனை ரத்தங்கள், எத்தனை தியாகங்கள்! இங்கிருந்து எழும்பும் ஒவ்வொருவரும் நான் நல்ல குடிமகனாக வாழ வேண்டும் என்று முடிவு எடுத்தாலே போதும். அதுவே தேசபக்தியின் வெளிப்பாடுதான். சுதந்திரமும் தேசபக்தியும் உங்கள் நெஞ்சத்தை பெருமையால் நிரப்பட்டும். நிறமாறலாம் குணம் ஒன்றுதான், இடமாறலாம் நிலம் ஒன்றுதான், மொழி மாறலாம் பொருள் ஒன்றுதான், களி மாறலாம் குணம் ஒன்றுதான், திசை மாறலாம் நிலம் ஒன்றுதான், இசை மாறலாம் மொழி ஒன்றுதான், நம் இந்தியா அது ஒன்றுதான். நீவா தமிழா தமிழ்